இந்த வருஷத்துடைய கடைசி வாரம். ஆக கடந்த கடைசியாக கொடுத்த செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் சிந்தித்து உணரத்தக்கதான சில குறிப்புகளை நாம் தியானித்தோம். அது கடந்த செய்தியில் நாம் அதை குறித்து நாம் விளக்கமாக பேசினோம். ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம கடந்த பகுதியில் நாம் பகிர்ந்து கொண்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் சபைக்கு வந்தும் பல ஜபக்கூட்டங்களிலே நாம் போய் பங்கு பெற்றும், ஏன் ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் அதிகமாக ஈடுபடுத்தியும் கூட எந்த விதமான முன்னேற்றமும் பலனும் இல்லாமல் போகிறது. பல கூட்டங்கள்லாம் போய், பல கருத்தரங்கள்லாம் நாம் போய் கலந்து கொண்டு, சபைக்கு தொடர்ந்து வாரந்தோறும் வந்து சபையில் நம்முடைய ஈடுபாட்டெல்லாம் காண்பித்து நம்ம இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் கூட ஏன் வந்து லைஃப்பில் வந்து பலன் இல்லாமல் போய்விட்டது என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் பேசினோம். அதற்குரிய பதிலும் நாம் சொன்னோம், நம்முடைய ஸ்தானத்தை குறித்த வெளிச்சம் இல்லாமல் போவது என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லி நம்ம பார்த்து முடித்தோம். அதில் 2வது பார்த்திங்கன்னா, சரி நம்ம சபைக்கு வரதுனாலையும் மற்ற கூட்டங்களுக்கு போகிறதுனாலையும் மற்ற ஆவிக்குரிய கூட்டங்களில் போய் பங்கு பெறுவதனாலும் நம்ம ஏதோ மற்ற ஊழியக்காரில் டெபெண்ட் பண்ணி வர மாதிரி ஒருவேளை தெரியலாம். அப்படி இல்லாமல் நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவனுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவில் ஐக்கியத்தில் நாம் கொஞ்சம் பலனடைந்து ஜெபத்தில் அதிக நேரம் நாம் தரித்துக்கலாம் என்று சொல்லி, தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் பர்சனல் ப்ரேயரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் எந்த பலனும் இல்லாமல் போகிறது. அது வருஷத்தின் முடிவில் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது கடந்த பகுதியில் நம்ம அதுக்கு தான் விளக்கமாக நாம் பேசணும். அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக ஜெபித்தும் ஏன் பலன் இல்லாமல் போகிறது இப்படி பார்க்குமானால், வேதவசனத்தை கேட்பதை காட்டிலும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அதான் அதற்கு பதிலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, 3வது ஒரு குறிப்பை நாம் கடந்த பகுதியிலே நம்ம குறித்து நாம் பேசணும். ஏன் தரமான சத்தியங்களை, ஏதோ சொத்த பிரசங்கத்தை இல்லை, சில இடத்துல அப்படி சொல்ல வேண்டியதாகி போகுது சில நேரத்தில். ஏன்னா அப்படி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை சில இடங்கள். ஆனால் நல்ல பிரசங்கத்தை ஜனம் கேட்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்லக்கூடிய நல்ல தரமான பிரசங்கத்தை, அடுத்தடுத்த நிலைக்கு நாம் அப்படியே மூவ் ஆகக்கூடிய தரமான பிரசங்கத்தெல்லாம் கேட்டும் ஏன் பலன் இல்லாமல் போகிறது அப்படி குறித்து நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். நிறைய பைபிள் ஸ்டடீஸ் போயிருக்கிறேன். நிறைய சத்தியங்களை அறிஞ்சு கொண்டும் சத்தியத்தை கேட்டும் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரவில்லையே என்று சொல்லி அதை குறித்து கவலையோடு இருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருப்பார்கள். அந்த கேள்வி உள்ளத்தில் இருக்கும், வசனம்லாம் கேட்டு லைஃப்பில் உருவிடாமல் போயிடுமே அப்படின்னு. அது குறித்து நம்ம கடந்த பகுதியில் அதுக்கான பதிலை நம்ம சொல்லிவிட்டோம். கேட்ட பிரசங்கத்தை அதற்கான சூழ்நிலையில் நாம் பயன்படுத்தாமல் போவது. பிரசங்கத்தை கேட்குறதுனால கரெக்டு தான், அதற்கான ஒரு சோதனை காலகட்டத்திலே நிறைய படிக்கிறது பெருசு இல்லை, எக்ஸாமில் அதை கரெக்டாக எழுதிடணும். எக்ஸாமே வரக்கூடாது நான் படிப்பேனாக்கா அது அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியாது. அது எக்ஸாமில் நீங்கள் எழுதினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆக அதை கடந்த பகுதியில் நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். என்னக்கா நம்ம நிறைய கேட்கும்போது தான், செழிப்பு குத்து அதிகமாக கேட்கும்போது தான் அதிகமாக நீங்கள் பற்றாக்குறையில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அது டெஸ்ட்டு, அது கேட்டிருக்கிறீங்க. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய சாய்ஸ் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கிறத பொறுத்தது. வேதவசனம் சொல்லுகிறதை நீங்கள் சொல்ல போகிறீர்களா, அல்லது உங்களுடைய ஐம்புலன்களும் சூழ்நிலைகளும் அது சுற்றி இருக்கிற உங்களுடைய சென்ஸ் நாலேஜ் இதெல்லாம் உணர்றதை நீங்கள் பேச போகிறீங்களான்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம். சொல்லப்போனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் உணரலாம். பண்புகளால் சுகமானேன்னு சொல்லும்போது நீங்கள் வலியை தான் உணரக்கூடிய நல்ல நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பைபிள் சுகத்தை பற்றி பேசுது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி நேரத்தில் நீங்கள் உணர்றதை பேசுகிறீங்களா, இல்லை உங்களை குறித்து மற்றவங்க சொல்கிறத பேசுகிறீங்களா, இல்லை உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறத பேசுகிறீங்களா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து கேட்குறது நல்லது. சரியான நேரத்தில் அதை சரியான விதத்தில் நம்ம அதை பயன்படுத்தினா அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். வேறு கேட்குறவளை மாற்ற இருக்கக்கூடாது. அப்படி பார்க்குறோம் என்ன பண்ணோன்னாக்கா, தன்னுடைய முகத்தை வந்து கண்ணாடியில் அப்படி பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கிறான். தன்னுடைய சுபாவ முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மனுஷனுக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். கண்ணாடியில் அப்படி முகத்தை பார்த்துட்றான், அப்படியே கரெக்ட் பண்ணாமல் போயிடுவான். அப்படி யாருன்னா போக மாட்டோம்.
இப்போல்லாம் வீட்டாண்டே கொண்டு வந்து பால் பாக்கெட் போடுறதுனால நான் அது எது தெரில. முதல்ல பால் பாக்கெட் ஒன்றா கீழே கடைக்கு போகணும். தூங்கி எழுந்திரிச்சோம்னாக்கா கோட்டுவா விட்ட அந்த பகுதியெலாம் வாய்ப்பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து கண்ணாடி பார்க்காம போய் கடையில் நின்றுட்டாங்க, அப்போ உங்களை பார்த்து சிரிப்பாங்க எல்லோரும். ஏன்னா எல்லோரும் மாதிரி சிரிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் போய் கண்ணாடி பார்ப்ப தான் தெரியும். ட்ராயிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஐயோ துடைக்காமல் நம்ம போயிட்டோமே அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பவுட்ரு போட்டிருப்பீங்க, அது சரியாக கரெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அது அங்கங்கே உப்பு ஊற்ற மாதிரி இருக்கும். கண்ணாடியில் பார்த்தா அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போக மாட்டீங்க, ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. அதே போல் தேவனுடைய வார்த்தை நம்ம குறித்து என்ன சொல்லுது நமக்கு தெரியும். கேட்கும்போது தெரியும், கேட்கலாம் தெரியாது. கேட்டுட்டு கம்மியும் அப்படியே நம்ம கம்முன்னு விட்டுட்டோம்னாக்கா, அமைதியாக விட்டுட்டோம்னாக்கா நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அதை குறித்து. அதில் நம்முடைய பங்கு என்ன, சூழ்நிலைகள் மத்தியில் என்ன. காலேப் யோசுவா எப்படி எதிர்மறையான சூழ்நிலைகளில் கூட தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு 12 கோத்திர பிதாக்களை அனுப்பும்போது 10 பேரும் இருக்கிற சூழ்நிலைகளை பேசினாங்க. இது நம்மளால் முடியவே முடியாதுன்னு பேசினாங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப பலசாலிகளாக இல்லை. ஆப்போசிட் பார்ட்டியும் பலசாலியாக இருக்கிறான், ராட்சதர்லாம் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏத்தியர், கானானியர், எபியூசியர் போன்ற 7 விதம் பொல்லாத ஜாதிகள் அங்கே இருக்கிறாங்க. பட்டணம்லாம் அரவணைப்பான பட்டணமாக இருக்குது. அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. உங்களை குறித்து மற்றவன் என்ன நினைக்கிறான்றது மேட்டரே இல்லை. நல்லாவே நினைக்க மாட்டான் எப்பவுமே. அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை குறித்து மற்றவங்க வந்து நல்லாவே நினைக்க மாட்டாங்க. நினைக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, அதனால நினைக்க மாட்டாங்க. அதான் உண்மை. நல்லா நினைக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாங்களே தவிர யாரும் உங்களை பற்றி கரெக்டாக நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை குறித்து உங்களுக்கே கூட கரெக்டாக தெரியாது. உங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது நீங்கள் அறியும் போது தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே உங்களை பற்றி யாரும் சரியாக தெரியாதப்போ மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிட போகுது. அதனால் அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தாங்களா, வெட்டிக்கிளி போய் வந்தாங்களாம். சரி, அவன் எப்படின்னா நினச்சின்னு போகிறான். இவங்க பார்வைக்கும் அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பார்வைக்கும் அப்படி தான் சொன்னோடனே அதில் தோற்றுட்டாங்க அந்த எக்ஸாமில். அவங்க 2 பேர் மட்டும் நாம் போய் எளிதாக எதை ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு காலேப் யோசுவா சொன்னாங்க. அவங்க போய் அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தார்கள். இது கடந்த பகுதியில் நம்ம இதை பற்றி நம்ம பேசணும். வருடத்தின் நிறைவு செய்தியாக நம்ம பேசும்போது அதை பற்றி நம்ம விளக்கமான 3 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பேசணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் சில காரியங்கள், குடும்பத்தை வந்து அடுத்த வாரத்துக்கு புது வருஷம் வந்துடுது இல்லையா. சில குடும்பத்தில் வந்து வேலைன்னு ஓடி நிறைய சம்பாரிச்சு பொருளாதார தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட்டிருக்குமே தவிர குடும்பத்தில் வந்து ஒரு மனமோ ஒற்றுமையோ சமாதானமோ இருக்காது. டைம்லாம் உழைச்சதுலேயே போயிடும். வேலைக்கு போனதுலேயே அவங்க டைம்லாம் போயிடும். ஓடி உழைச்சி ஊருக்கெல்லாம் கொடுத்து ஆடி பாடி கூத்தடிச்சு கடைசியில் வாழ்க்கையில் அப்படியே அமைதியாக ஆடுவாங்க பாருங்கள். ஏன்னா இப்படி தான் போயிடுது லைஃபு. உழைக்கிறதுலே அதிக நேரம் போயிடுது. குடும்பத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதை குறித்து பெரும்பாலும் யாரும் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதும் இல்லை. ஆனால் அதுக்குரிய பொறுப்புள்ளவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். ஆக இந்த பகுதியிலே புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அல்லது வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன்னா சொல்லியிருப்பேன், நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏதோ நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும், சாப்பாடு கொடுக்குறதும், துணிமணி கொடுக்குறதும், தங்குறதுக்கு இடம் கொடுக்குறதும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நமக்கு தெரியணும். பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கான எந்த நோக்கத்துக்காக அந்த பிள்ளையை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்காக அந்த பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் வாய்ப்பளிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அப்போ தான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டாக பேரண்ட்ஸு இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நல்ல லெவலில் ஷைன் பண்ணுவவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் நல்ல ஒரு பேரண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. சில நல்ல பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸ்லாம் ஷைன் பண்ணிவிடுவாங்க. கர்த்தருடைய அழைப்பு இருக்கும்போது ஷைன் பண்ணிவிடுவாங்க. கர்த்தருக்கு அது பேக்ரவுண்டு பேரண்ட்ஸ்னு அவசியம் கிடையாது. ஆனால் இருக்கிறது நல்லது. இருக்கிறது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை.
அவங்க அழைப்பு அவங்க புரிஞ்சினாலும் நல்லா வந்துடுவாங்க, அவங்க அதையும் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு பெற்றோர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை பொறுப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்? வெறும் சாப்பாடு கொடுத்துட்டா போதுமா? ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டா போதுமா? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா போதுமா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுமா? படிக்க வச்சுட்டா போதுமா? என் பிள்ளைங்களுக்கு தேவையான நகை நட்டெலாம் போட்டு சொத்து சொகலாம் எழுதி கொடுத்தா போதுமா? அவங்க எதுக்கு லைஃப்பில் வந்து என்ன வாங்க போகிறாங்க அதை கொடுத்து நம்ம அறிஞ்சு நாம் அவங்கள பயிற்றுவிக்க, ஊக்குவிக்க, உருவாக்க பொறுப்பாளிகளாக நாம் இருக்கிறோம். அதை குறித்து நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது, பிள்ளைகளும் கூட அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றவங்க கரெக்டாக இருந்த போது பிள்ளைங்களும் அதை புரிஞ்சுட்டு ஒத்துழைக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் சரியாக வரும். ஆக புதிய ஆண்டுக்குள்ளே போவதுக்கு முன்னாடி அது குடும்பத்திலே சில காரியங்களை எப்படி ஒழுங்குபடுத்தலாம் என்பதை குறித்து நம்ம சொல்லியிருப்போம். இதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம். ஒரு 2 பேரண்ட்ஸை நான் காட்ட விரும்புகிறேன். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசையின் தாய் தகப்பன்மார். மோசையின் தாய் தகப்பன்மார் 2 பேரண்ட்ஸ் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்னாள். இப்போ மோசையின் தாய் தகப்பன்மாரை பற்றி நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருந்தது. நல்ல பெரிய லெவலில் அவங்க வந்தாங்க. மோசே பார்த்தீங்கன்னாக்கா, சரி, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு தூக்கி கொஞ்சினாங்கன்னு இல்லை, தூக்கி கொஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு விட்டாங்க அப்படின்னு இல்லை. ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ஆங்கிள் அந்த பிள்ளையை பார்த்துருக்குறாங்க. மோசே பிறந்தபொழுது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, வாசிங்க, விசுவாசத்தினாலே, ஒரு விசுவாசத்தை அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. குழந்தைய வளர்க்குறதுல விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிள்ளை ஊதாரையை சுற்றிட்டு இருக்கு, பிள்ளை கீழ்ப்படி மாட்டேங்குது, பிள்ளை முரட்டாட்டம் பண்ணுது, தவறான நண்பர்களை சம்பாதிச்சிச்சு, இப்படிலாம் இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படுறதில்லை. வேறு வசனம் சொல்லுதோ அதை சொல்லுகிற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்காக பிள்ளை அப்படி விட்டுணுன்னு சொல்ல வரல, அதை கரெக்ட் பண்ணோம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உள்ள சமாதானம் பெரிதாய் இருக்கும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவு மர கன்றுனா ஏன் அதை சொன்னாங்க? எக்ஸாம்பிள் எவ்வளோ மரத்தை சொல்லியிருக்கலாம். அதுக்கு எவ்வளோ விசேஷங்களாக இருக்குது. ஒலிவு மரத்துக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா 40 நாள் அது வரைக்கும் மழை பெய்யல. அப்போ தான் மழை பெஞ்சிக்குது. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சதில்லை. பேழை கட்டினார். முனோவா ஃபேமிலி மட்டும் உள்ளே போனாங்க. கிட்டத்தட்ட அரராத்துன்ற மலை மேலே போய் பேழை நின்றுச்சு. அவ்வளோ உயரத்துக்கு எல்லாம் அழிஞ்சு செத்து போயிட்டாங்க ஜனங்களாம். எல்லோரும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க, யாரும் வரல. நோவா பிரசங்கம் பண்ண உடனே இது வரைக்கும் மழை வந்ததுனால அதை யாரும் பெருசாக ஃபீல் பண்ணல. உலகம் அழிய போதெல்லாம் உள்ளே வாங்கின யாரும் வரல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க. எல்லாம் பெண் கொடுத்தும் பெண் கொண்டுக்கணும், புசித்தும் குடித்தும் பலவிதமான பாவகாரியங்கள் அவங்க ஈடுபட்டோம். கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது நோவின் நாட்களில். அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் இருந்தானான் இந்த நோவா. அப்போது ஒரு அழிவு வந்துச்சு. முதல் அழிவு அப்போ தான். இவங்க மட்டும் ஃபேமிலியிலே நோவோட ஃபேமிலியோட பழையக்குள்ளே போயிட்டாங்க. 8 பேர். 40 நாள் கழிச்சு இவங்க வெளியே வராங்க. வெளியே வரதுக்கு முன்னாடி இப்போது வெளியில் நிலவரம் எப்படின்னு தெரிஞ்சதுக்காக ஒரு காக்கா எடுத்து முதல்ல வெளியே விடுறாரு. அது போனது தான் வரல. ஏன்னா அது நல்ல பிரியாணி கடிச்சிட்ருக்கும் பொழுது. எல்லாம் உடலுக்கெல்லாம் அழுகி செத்து நாற்றம் எடுத்துருக்கும். அது காக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது செத்து போன ஒரு எலியை சாப்பிட்றது இதெல்லாம் காக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாம் 40 நாள் எல்லாம் அழுகி செத்துருக்குறாங்க. அது போனது தான் வரவே இல்லை. அது அப்புறம் ஒரு புறாவை எடுத்து வெளியே விட்டார். அந்த புறா என்ன பண்ணிச்சான், போயிட்டு ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்து கொடுத்துச்சான். இதை கொஞ்சம் வச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா மிருக ஜீவன்களும் அழிஞ்சு போச்சு, எல்லா மனிதர்களும் அழிஞ்சு போயிட்டாங்க, எல்லா தாவரங்களும் அழிஞ்சு போச்சு. அவெல்லாம் அவ்வளோ ஹைட்டுக்கு மழை பெஞ்சிக்குது, முழுகி செத்து போச்சு. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சாலே பயிர்கள்லாம் அழிஞ்சு போச்சு மழைன்னு சொல்லுவாங்க. நான் மழை உயரத்துக்கு மழை பெஞ்சு தண்ணி நின்று அரராத் மழை மேலே போய் பேழ போய் நின்று இருக்குது. அப்போது அவ்வளோ மழையிலையும் ஒரு தாவரம் அழியாமல் இருக்குதுன்னா அது ஒலிவ மரம்.
ஒரு தாவரம் அழியாமல் இருக்குதுன்னா என்ன மரம் அது? ஒலிவ மரம். அதை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர. உலகத்தில் எல்லாமே பாவத்தில் அழிச்சு போயிட்டாலும், உலகமே நாசமானாலும், சீர்கடை போனாலும் உன் பிள்ளை இருப்பான். அப்படி பிலீவ் பண்ணுற ஒரு ஆள், அதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. சரி பண்ண முடியும், கர்த்தரால் அதை சரி பண்ண முடியும். பெற்றோர்களுக்கு சில விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி தான் அந்த மோசை தாய் தகப்பனை பற்றி பார்க்குறோம். மோசை நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா 430 வருஷம் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. மோசை பிறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசை 80 வயசாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். அப்போது 80 வயசு நீங்கள் கழிச்சிடணும். எதை கழிச்சிடணும்? 80 வயசா? அப்போ 430 80 வருஷம் 350 வருஷம். கிட்டத்தட்ட 350வது வருஷத்தில் எங்கே அந்த எகிப்து தேசத்தில் போனால் 350வது வருஷம் மோசை பிறந்திருப்பார்னு வச்சிங்களா. அப்போது மோசை பிறந்தபோது என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, மோசை பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் 2 ஆங்கிளில் பார்க்குறாங்க பிள்ளைய. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஆங்கிளில் அவன் அழகாக இருக்கிறான். இந்த ஆங்கிள் மட்டும் போதாது, இன்னொரு ஆங்கிள் இருக்குது. எந்த நோக்கத்துக்காக அந்த பிள்ளையை கற்றுக் கொடுத்துருக்கிறார்? எந்த நோக்கத்துக்காக இந்த பிள்ளைய கர்த்தர்? இப்போ 350 வருஷம் போச்சு. இப்போ என்ன நடந்துக்கணும்? இப்போது ஆபிரகாம்கிட்ட தேவன் ஒரு வார்த்தை பேசினார். என்ன பேசினார்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்டே கர்த்தர் பேசிட்டார். இப்படி போய் உங்கள் மாட்டிக்கு வாங்க எகிப்து தேசத்தில், அங்கே 400 வருஷம் அவங்க அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்டே கர்த்தர் பேசினார். அந்த வசனம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வருது. நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து. நான் ஆபிரகாம் ஒரு குழந்தையோட பிறகுல அப்போ சொல்கிற வார்த்தை இது. ஆபிரகாம் குழந்தைலாம் பிறந்து எவ்வளோ நாட்கள் ஆகி அதுக்கப்புறம் ஜனம் பெருகி யோசேப்பு நாட்களுக்கு அப்புறம், யோசேப்பு நாட்கள்லாம் கிட்டத்தட்ட போய் 70 பேராக போனவங்க கிட்டத்தட்ட வெளியே வரும்போது 6 லட்சம் புருஷர் ஆகிட்டாங்க. ஆண்கள் மாத்திரம் போனது எத்தனை பேர்? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களாம். 400 வருஷத்துக்கு இவ்வளோ பேர் ஜனத்தை ஆகிறது வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. 400 வருஷத்தில் இவ்வளோ ஜனத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படிங்க 400 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் பெருகிறாங்க? 400 இயர்ஸில் போய் இவ்வளோ பேர் அவ்வளோ பேருக்கு வாய்ப்பே இல்லை. 70 பேராக போனவங்க எப்படி மனைவிலாம் சேர்த்து கணக்கு பண்ணல 70 பேர் தான் போனவங்க. ஆனால் வெளியே வரும்போது வெறும் ஆண்கள் மட்டும் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும். குழந்தைங்களும் மனைவிகளும் கணக்கு, சின்ன பிள்ளைங்களும் பெண்களையும் கணக்கில் வைக்கல. 20 வயதுக்கு மேற்பட்ட தான் ஒரு ஆண்களாகவே கணக்கில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை ஆக்டிவாக செய்யக்கூடிய ஒரு ஆண்கள். 20 இயர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர். இன்னும் சின்ன பசங்களை மனைவிலாம் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் மேலே வந்துடுவாங்க. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய பெருக்கம் வந்துச்சுன்னு ஒரு ஆச்சரியமாக கால்குலேஷன் பண்ணுறாங்க. வரத்துக்கு 400 வருஷத்துக்கு அவ்வளோ பெரிய பெருக்கம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. கர்த்தர் எவ்வளோ அடிமைப்படுத்தினாங்களாம். இப்போ பெருக்கக்கூடாது, எவ்வளோக்கோ அடிமைப்படுத்தினாலும் அவ்வளோக்குள்ள பெருக்கினாங்களாம். அவங்க சட்டம்லாம் போட்டான், முதல் குழந்தைய பிரசவத்திலேயே சாகடிச்சிடணும் அப்படின்னு. அதெல்லாம் மிஞ்சி இந்த மோசை வந்துட்டார். அது ஜனம் பெருகிடுச்சு. இப்போ மோசை இவ்வளோ பெரிய ஒரு தலைவன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு பேக்ரவுண்ட் யாருனாக்கா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல தலைவன் உருவாவதற்கு பேரண்ட்ஸ் ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருந்திருக்கிறாங்க. ஏதோ பிறந்துட்டப்பா நீயே பார்த்துக்குப்பா அப்படின்ற மாதிரி இல்லை. என்னுடைய பங்கு என்னன்றதை பார்த்து அதை செய்கிறாங்களா இருந்தாங்க. இனி நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. படிக்க வைக்கிறீங்க, துணிமணி கொடுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, இன்னும் பிள்ளைக்கு என்னெல்லாம் விரும்பப்பட்டு கேட்குதோ வாங்கி கொடுக்குறீங்க. அதெல்லாம் நல்லது. அந்த பிள்ளையின் மேல் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. அதை அறிஞ்சு அதை விசுவாசித்து அந்த விசுவாச ஆங்கிள் அந்த பிள்ளையை பார்த்து வளர்க்கணும். அப்போ தான் பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல கர்த்தர் சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும். ஆக அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது இதில் முதல் பார்த்தோம் யாருன்னா மோசையின் தாய் தகப்பன்மார். அப்போது அவனை அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்தாங்களாம். பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம், திரும்ப அந்த வருஷத்தை வாசித்து அது வருவோம். அந்த எபிரேயர் 11, 23, 26 ஃபுல்லாக வாசித்துருவோம். மோசை பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பாருங்கள், ராஜாவுடைய கட்டளை முதல் பிறகு ஆண் பிள்ளையெல்லாம் கொலை பண்ணிடணும். ஆனால் 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அது என்ன காரணம் தெரியுமா? இவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது.
அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அதான் இப்போ முக்கியம். 430 வருஷம் போதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அங்கே. விசுவாசம் எப்படி வருது? வேத வசனத்தை கேட்கறனால வந்துடணும். இவங்க 430-350 வருஷமாக உள்ள அடிமையில் வருகிறாங்க. ஊழியக்காரனும் கிடையாது யாரும் போதிக்கிறதுக்கு. யாரும் போதிக்காத இடத்துல போய் உட்காந்துட்டு விசுவாசம் எப்படி தானே வந்துடுமா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே வாய் வழியாக அறிவிக்கப்பட்டு வருது. அந்த காலகட்டத்தை நெருங்குறாங்கிறத இவங்க புரிஞ்சுக்கினாங்க. எல்லாரும் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க. சரி, வேறு வழியில் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, இப்படி தான் வாழ்ந்தாக. இவங்க ஒருத்தர் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அந்த ஆங்கிலத்தினுடைய பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ 350வது ஆண்டில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விடுதலை வரும்போது அதை எப்போ பேசுகிறாரு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். இவள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். இந்த வார்த்தை எப்படி பேசினார் ஆபிரகாம் கிட்ட? ஒரு குழந்தை கூட பிறக்காதவ பேசினார். ஒரு குழந்தை கூட பிறக்காதவ பேசினார். உன் குழந்தைலாம் பிறக்கும், சந்ததியெல்லாம் வரும், அதுக்கு மேலே மாட்டிக்குவாங்க அப்படின்னு. எங்கே எகிப்தில் போயிட்டு சந்தையெல்லாம் போயிட்டு அங்கே மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி அங்கே பேசினார். அப்போ எல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா 430 வருஷம் இவங்க வந்து அங்கே அடிமைகளாக இருந்தாங்க. 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் தான் அங்கே கால்குலேஷன் உபத்திரப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இவங்க போய் 30 வருஷம் தான் நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க போய் நல்லா வாழ்ந்தது வெறும் 30 வருஷம் தான் நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. மீதி 400 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க? அடிமைகளாக கொத்தடிமைகளாக இருந்து உபத்திரப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறாங்க. அப்போது இப்போ இது வாசிப்போம் பாருங்கள். திரும்ப அந்த எபிரேயர் 11:23-26. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால ராஜனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்கள், இந்த மோசேனுடைய தாய் தகப்பன்மாருடைய விசுவாசம் ஒன்று இருக்குது. அந்த விசுவாசம் என்ன படித்தா இந்த மோசே இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுச்சு. அவன் லெவலுக்கு வந்த உடனே அவனுக்கு எல்லாமே இருக்குது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன்ற ஸ்தானம் இருந்துச்சு. அவனோட சந்ததிகளும் அடிமையிலாக இருக்குது. அவன் நினச்சா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அவன் இவங்கெல்லாம் விடுதலையாக வெளியே கொண்டு வரதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரண்ட்ஸோட விசுவாசம். அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். விசுவாசத்தால் மோசே தான் பெரியவனான போது, அப்போ அந்த தாய் தகப்பன்மாருக்கு விசுவாசம் இருக்குது. அதை வந்து அந்த குழந்தைய 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல. ஒரு நாணல் பெட்டியில் நைல் நதியில் விட்டுறாங்க. பார்வோனுடைய குமாரத்தை நீராட வரும்போது அந்த குழந்தை ரொம்ப அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்து அந்த பிள்ளைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு இவங்களே அப்பாயின் பண்ணுறாங்க. தெரியாமல் பிள்ளையோட தாயை அப்பாயின் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பிள்ளையை வளர்க்கும் போதே ஒரு விசுவாசத்தை வளர்த்துருப்பாங்க. பால் கொடுக்கும்போதே நீ வந்து இஸ்ரவேலில் பிறந்த ஒரு குழந்தை, இது மாதிரி கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டுக்கு நாங்கள் விசுவாசம் நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கேட்டு அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் உள்ளே போனதுனால அவன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் கூட அது நல்ல ஸ்தானத்துலேயே நிலைக்கணும்னு விரும்பலை. நான் நல்லா ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு போதும் ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடச்சிச்சுன்ற ஒரு நிலையில் அவன் அப்படி தக்க வச்சுக்கல. அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா மோசேயுடைய தாய் தகப்பன்மாருடைய விசுவாசம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து ஒரு காரியத்தை சூஸ் பண்ணுறான். அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது ஒரு துன்பம் மாதிரி தெரியலாம், உபத்திரம் மாதிரி தெரியலாம், அது பாடு மாதிரி தெரியலாம். ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன், நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுதான் முக்கியம், அதுதான் வேணும்னு சொல்லி அதே அவன் சூஸ் பண்ணுறான். பாருங்கள், அதை சூஸ் பண்ணிவிட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இப்போ நல்லா இருக்கிறான். அதுக்காக இதை கூட இழக்க அவன் ரெடியாக இருக்கிறான். இதை இழந்தால் நிலைமை மோசமாக போயிடும். ஒரு ராஜகுமாரத்தின் மகன் என்பது வெறுக்கிறான். நல்ல உத்தியோகத்தை, நல்ல ஸ்தானத்தில், நல்ல பொருளை சகலத்தையும் கற்று தேர்ந்தவனாக இருக்கிறான் மோசே. சகல கல்வியிலையும் அறிவிலையும் சகல திறமையும் கற்று தேர்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் அப்படியே இருந்துக்கலாம் லைஃப்பில். ஆனால் அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்த ஒரு நல்ல தேவ மனுஷனாக, தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷனாக, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்த ஒரு நல்ல தேவ ஊழியக்காரனாக, சரித்திரத்தை சாதனை படைத்த ஒரு ஊழியக்காரனாக விளங்கினான். அதற்கு காரணம் மோசேயுடைய தாய் தகப்பன்மார். அவன் என்ன பார்த்தாங்க? விசுவாசத்தில் அவனை பார்த்தாங்க. அப்போ இல்லை என்ன பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான்
செல்வாக்கில் பிள்ளை வளர்ந்தாலும், எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட நிலையில் பிள்ளை இருந்தாலும், நீ இப்படியே இருந்துடுறா, பரவாயில்ல, உன் லைஃப் நல்லா இருக்குது, நல்லா தான் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு தான் போகிற, அப்படி விட்டுறாம அந்த பிள்ளையை கர்த்தர் எதற்காக கொடுத்தாரோ அதுக்காக பார்க்குறாங்க. இப்போ 350 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 50 வருஷம், அந்த 4 வருஷம் முடிய போகுது. அவர் சொன்ன டைம் அது வந்துடுச்சு. ஒருவேளை என்னுடைய பிள்ளை அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கலாம்னு சொல்லி அந்த விசுவாசத்தை பார்த்ததுனால மோசையின் தாய் தகப்பனுமான விசுவாசம் ஆரம்பிச்சதுனால இப்போது மோசே அந்த விசுவாசனால் ஊட்டப்பட்டு அவன் நல்ல ஒரு தலைவனாக வெளியே வந்தான், நல்ல தலைவனாக விளங்கினான். இன்னொரு மகள் யார் பார்த்தீங்கன்னாக்கா அன்னாள். இந்த அன்னாளுடைய சக்கலத்தை ரொம்ப இலக்காரமாக நடத்துகிறதும் இலக்காரமாக பேசுகிறதும், ஏன்னா அன்னாள் குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவதும் மனதை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவதுமாகவே அன்னாளுடைய வாழ்க்கை இருந்தது. கவலையும் கண்ணீருமாகவே இருந்தது. தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை என்ன பண்ணாங்க, ஊற்றி விட்டார்கள். அப்போது ஒரு காரியத்தை அவங்க பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவனும் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அப்போ அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு இன்னும் குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. இந்த குழந்தைய நான் பொறுப்புள்ள ஒரு பெற்றோராக இருந்து உமக்காக அந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன். பிள்ளை பிறந்தது பேர் சாமுவேல். தான் முதல் பெயர் சபா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேல் விளங்கினார். 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணார். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது. 2 பேர் ஆர்டினேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ அந்த நாட்களில் ஆசாரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலியுடைய பிள்ளைகள் வரல. ஏன்னா ஏலி ஆசாரிய ஊழியம் செய்கிறனா இருந்தும் தன் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்கலை. ஆனால் அன்னாள் அந்த ஏலி ஊழியம் செய்த நாட்களே ஒரு சாதாரண ஒரு மெம்பர், சபையில் ஒரு உறுப்பினராக இருந்த ஒரு பெண் அன்னாள். அந்த பெண் என்ன பண்ணாலும், கர்த்தருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னா நான் நல்லா வளர்ப்பேன்னு சொல்லி அதை கர்த்தருடைய ஆசிரியர் கூடாரத்தில் விட்டுட்டு வருஷந்தோறும் போய் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தன் கடமை நிறைவேற்றி கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளையை அந்த நோக்கத்துக்காக வளர்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக விளங்கினது. இப்போ நாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதம் ஒன்று இருக்குது. பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதம் ஒன்று இருக்குது. அந்த விதத்தில் தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். ஒரு வருஷத்தை நீங்களே வாசிங்க. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களை நல்ல விதத்தில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு உபாகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை. உபாகம் 11 18 முதல் 22 வரை. உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 22. என்ன எடுங்க, உபாகம் 11 18லேருந்து 22 வரைக்கும். சரி, நானே வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமி மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படி. பூமி மேல் வானம் எப்படி இருக்கும்? எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். சூரியன் எப்போ இருக்கும். உங்கள் தாத்தாவை அந்த சூரியன் தான் பார்த்துருப்பார். உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த சூரியன் தான் பார்த்துருப்பார். அவருக்கு தாத்தா அந்த சூரியன் தான் பார்த்துருப்பார். உங்கள் பேரன் அந்த சூரியன் தான் பார்க்க போகிறான். அவனுக்கு பேரன் அந்த சூரியன் தான் பார்க்க போகிறான். அவனுக்கு ஒரு பேரன் அவனை அந்த சூரியன் தான் பார்க்க போகிறான். அது அப்படியே இருக்கும் ஸ்டாண்டர்டாக. அதேபோல் வானம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. இங்கே சொல்கிறாரு, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல் அநேகமாக. ரொம்ப நாள் உங்கள் பிள்ளை நல்லா வாழணும், நீங்களும் நல்லா வாழணும், உங்கள் பிள்ளைகளும் நல்லா வாழணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. முதல்ல வார்த்தையை காதில் கேட்டு உள்ளத்தில் வாங்கிக்கணும். காதில் கேட்டு சும்மா வந்துடக்கூடாது. என்ன பண்ண தெரியுமா? அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொண்டு உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் எதை குறித்து பேசணும்? வசனத்தை காதில் கேட்டியே அதை ஞாபகக்குறியாக கையில் எழுதிக்கிறாங்களாம். இப்போ பேப்பர்லாம் வந்துச்சு. அப்போ பேப்பர் கண்டுபிடிக்கல. பேப்பர் அப்போ
இப்போ டைரி பேப்பர்லாம் இருக்குது. இப்போ ஐபேட்லாம் கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லேப்டாப்லாம் டைப் பண்ணி வச்சுக்கலாம், ஐபேடில் டைப் பண்ணி வச்சுக்கலாம், செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு இப்போது. அது ஞாபகம் அப்போ இதெல்லாம் இல்லை. ஆனால் கையில் எழுதிக்கினாங்களாம் அவங்க. கையில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணோம், சும்மா விட்டுறக்கூடாது. நீங்கள் அதை கையிலே கட்டி வச்சுங்க. எழுதி இவ்வளோ தோல் சுருள் எழுதி சுருட்டி கையில் கட்டி வச்சுக்கினாங்களா என்ன அப்படின்ட்டு இருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் தோல் சுருள்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்போ எடுத்து பிரித்து படிப்பாங்க பொழுது கத்திரிய வார்த்தையை, காதில் கேட்ட வார்த்தையை அப்படியே மைண்டில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க. என்னன்னாக்கா, நீங்கள் என் 19 வசனம், நீங்கள் என் வார்த்தையிலும் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பறித்து அவையில் உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. எப்படி கண்கள் முன்னாடி எப்படி வைக்கிறது? அதை ஞாபகக்குறியா கண்கள் முன்னாடி எப்படி வைக்கிறேன்னா 21 வசனம் சொல்லுது, அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு வாசல் வசந்த ஓட்டினாக்கா உனக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு. நிறைய வீடு இது, கவலைப்படாத, நான் காலி பண்ணிடுறேன், உனக்கு 3 மாதம் டைம் அட்வான்ஸ் கொண்டாந்து வச்சிருன்னு சொல்லுவோம். நான் கொடுக்குறேன் டைம், உனக்கு 3 மாதம் அட்வான்ஸ் கொண்டாந்து வச்சு இதோட நல்ல வீடு இதோட கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். இது நல்ல வீடு இதோட கம்மி ரேட்டில் நீங்கள் சொல்லி தான் பாருங்களா, அவன் கண்ணு முன்னாடி நல்ல வீடு கற்றுக் கொடுப்பாரு. அவன் எப்படி வச்சுக்கிறான் அவங்களனாக்கா, அவன் வீட்டை நீங்கள் பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கிற ஒரு வாட்ச்மேன் மாதிரி நீங்கள் சம்பளம் கொடுக்குற வாட்ச்மேன் வச்சுட்டான் அவன். ஆக்சுவலாக நியாயமாக அவன் அந்த வீட்டை பராமரிச்சா ஒரு சம்பளம் போட்டு வாட்ச்மேன் போடணும். நிறைய கிறிஸ்தவர்கள் போய் இந்த வாடகை வீட்டில் மாட்டின்னு ஒரு பெரிய அவஸ்தையாகுது. வசனம் ஓட்டினா பிரச்சனை, பீரோவில் வசனம் ஓட்டக்கூடாது, வாசக்காலில் வசனம் ஓட்டக்கூடாது, செவுத்தில் வசனம் ஓட்டக்கூடாது. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சொந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, வாடகை வீட்டில் இருந்து பிரச்சனைலாம் வருது. ஆனால் பைபிளில் தான் சொல்லுது, அந்த வசனத்தை என்ன பண்ணுமா, வீட்டு நிலைகளிலும் வாசக்காலன்னு அர்த்தம் அதுக்கு, உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாக்கத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழியெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனையெல்லாம் ஜாக்கிரதையை கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதியெல்லாம் துரத்திடுவார். உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதியில் நீங்கள் துரத்துவீர்கள். உங்களுக்கு வெற்றி உண்டாவனாக்கா நீங்கள் சில காரியங்களை செய்யணும். உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப நாள் வாழணும், நீங்கள் ரொம்ப நாள் வாழணும்னாக்கா நீங்கள் முதல் வசனத்தை ஒழுங்காக கேளுங்க. வாரந்தோறும் சபைக்கு வந்து அதை உள்ளத்தில் அப்படியே பதிய வைங்க. அதை அப்போ அந்த காலத்தில் வந்து எழுதி கையில் கட்டிக்கினாங்க. இப்போ வீட்டில் வாரத்துக்கு நம்ம வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுத்தா வீட்டில் ஒட்டணுக்காக கொடுத்துருக்குறோம். அதுவும் கண்ணிலே பட்டுன்னு இருக்கட்டும். கண்ணிலே அந்த ஒரு மாதம் வசனத்தை படிக்கும் போதும் உங்கள் கண்ணில் அது படம். அதை அப்படியே ஞாபகக்குறியாக வைங்க. அது குறித்து பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிடும் போது தூங்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், பிள்ளைகளோட கூட பேசுங்க. பேசும்போது அந்த பிள்ளைங்க உள்ளத்தில் அது வேலை செய்யணும். ஒரு பொறுப்புள்ள பெற்றோர்களாய் பிள்ளைகளிடத்திலே நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மோசையின் தாய் தப்பன்மார் மோசை எந்த ஒரு தரிசனத்தோடு பார்த்தார்களோ, ஒரு அன்னாள் எப்படி தன்னுடைய பிள்ளை சாமுவேலை கர்த்தருக்காக பொருத்தனை செய்து கர்த்தரத்திலே ஒப்பு கொடுத்தார்களோ, அப்படியே பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொறுப்புள்ளாய் நடந்து கொள்ள வேண்டும். இதை இந்த புது வருஷத்துக்கு பொறுத்தவரை நம்ம கொஞ்சம்